சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது பார்க்கலாம். இங்க தமிழ்ச்செல்வி கர்ப்பமா இருக்க விஷயம் இங்க சேதுக்கு தெரிஞ்சு, இங்க சேது வந்து தமிழ்ச்செல்விய திரும்பவும் ஏத்துக்காம இருக்கிறதுனால, இங்க தமிழ்ச்செல்வி அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி ஆர்வமா காத்திருந்தீங்க அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க சேது கிட்ட இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு அவங்க அம்மா வசந்தி கூட இருந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க சேது வந்துட்டு அந்த பாருக்கு முன்னாடி இங்க தமிழ்ச்செல்வி பேசுறதெல்லாம் காதுல வாங்காம கோவத்திலே வந்துட்டு இங்க காருக்குள்ள ஏறி போயிட்டு இருக்காரு. அப்பதான் காருக்குள்ள ஏறும்போது இங்க சேதுகிட்ட இங்க தமிழ்ச்செல்வி சொல்லிட்டு இருக்காங்க. "ஏங்க இதுக்கு முன்னாடி வேணா நான் கர்ப்பமா இல்லன்னு சொல்லிட்டு பொய் சொல்லும்போது, நீங்க என் மேல கோவமா இருந்திருக்கலாம். ஆனா இப்ப நான் உண்மையா வந்துட்டு கர்ப்பமா இருக்கேங்க." அப்படிங்கிற மாதிரி இங்க தமிழ்ச்செல்வி சேதுகிட்ட சொல்லவும், இத கேட்ட உடனே சேது வந்துட்டு திரும்பி பார்த்துட்டு இருக்காரு. "என்ன சொல்ற நீ? எதனா உளர்றியா? இங்க இருந்து கிளம்பி போ முதல்ல. என் கண்ணு முன்னாடி நிக்காத." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அப்பதான் அங்க இருந்த தமிழ்ச்செல்வி வந்துட்டு, "ஏங்க நம்புங்க. நான் சொல்றது உண்மைங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்னது பொய் தாங்க. ஆனா நான் இப்ப சொல்றது உண்மைதாங்க. நான் உண்மையா வந்துட்டு இப்ப கர்ப்பமா இருக்கேங்க. அத சொல்லதாங்க நீங்க இங்க வந்திருக்க விஷயம் தெரிஞ்சு இங்க வந்தேன்." அப்படிங்கிற மாரி இங்க தமிழ்ச்செல்வி சேது பார்த்து சொன்ன உடனே, இங்க சேது வந்துட்டு கருப்ப பார்த்துட்டு, "மாமா என்னவா அவளுக்கு? திரும்ப எதுக்கு முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறா? அவள இங்கருந்து போ சொல்லு மாமா. வாய தொறந்தாலே பொய் தான் சொல்லிட்டு இருக்கா. அவள போ சொல்லு மாமா. வந்து கார் எடு போலாம்." அப்படிங்கிற மாரி இங்க சேது கருப்பு கிட்ட சொல்லவும், உடனே அங்க இருந்த கருப்பு வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்வி பார்த்துட்டு, "என்னம்மா சொல்ற? தமிழ் உண்மையாம்மா நீ சொல்றது? இப்ப முழுங்காம இருக்கியாம்மா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க கருப்பு வந்துட்டு இங்க தமிழ பார்த்து கேட்கும்போது, அப்பதான் அங்க பக்கத்துல இருந்த வசந்தி வந்துட்டு என் கருப்பிட்ட சொல்றாங்க. "ஆமா தம்பி, நேத்து தான் எங்களுக்கே தெரியும். எங்களுக்கு தெரிய வந்தோனே எல்லார்கிட்டயும் மாப்பிள்ளைகிட்டயும் இந்த விஷயத்த சொல்லணும்னு நெனச்சோம். ஆனா தமிழ் தான் வந்துட்டு நான் சொல்லிக்கிறேன்ம்மா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டா. அதனால தான் தம்பி நாங்க எதுவுமே சொல்லல. இப்போ அவ உண்மையாவே வாய் வயிறுமா தான் தம்பி இருக்கா." அப்படிங்கிற மாரிலாம் இங்க வசந்தியும் கருப்பிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்ட உடனே எங்க கருப்புக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அப்பதான் அங்க இருந்து கருப்பு உடனே ஓடி போயிட்டு இங்க காருக்குள்ள இருக்க சேதுகிட்ட சொல்றாங்க. "மாப்ள உண்மையா தான் மாப்ள தமிழ் கர்ப்பமா இருக்கு. உங்க மாமியாரே சொல்றாங்க மாப்ள. அந்த புள்ள பொய் சொல்லல மாப்ள. இப்ப அந்த புள்ள உண்மையாவே கர்ப்பமா தான் மாப்ள இருக்கு." அப்படிங்கிற மாரி இங்க கருப்பு வந்துட்டு சேதுகிட்ட சொன்னாலும், இங்க சேது வந்துட்டு, "யோவ் மாமா இப்ப நீ கார் எடுக்கிறியா? இல்ல நான் கார் எடுத்து நான் கிளம்பட்டா? அவ சொல்றத வந்து நீ நம்பிட்டு இருக்க. வா மாமா போலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க சேது வந்துட்டு கார் எடுக்க சொல்றாரு கருப்ப. அப்பதான் இங்க சேதுவும் கருப்பும் அங்க கார் உள்ள உட்காந்துட்டு, இங்க கார் எடுக்கும்போது, இங்க தமிழ்ச்செல்வியும் இங்க காருக்கு முன்னாடி நின்னுட்டு அழுதுகிட்டே வந்துட்டு, இங்க சேதுகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. "மாமா நம்புங்க மாமா. நான் பொய் சொல்லல மாமா. நான் சொல்றது உண்மதான். என் வயித்துல இப்ப நம்ம குழந்தை வளருது மாமா." அப்படிங்கிற மாரி இங்க தமிழ்ச்செல்வி அழுதுட்டு அங்க காருக்கு முன்னாடி இங்க சேதுகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இங்க சேது வந்துட்டு தமிழ்ச்செல்வி சொல்றத எதுவுமே காதுல வாங்காம, இங்க சேது வந்துட்டு போதையில இங்க தமிழ்ச்செல்வி கிட்ட, "இப்ப நீ கார் முன்னாடி இருந்து ஓரமா போறியா? இல்ல கார் உன் மேல ஏதாவது சொல்ட்டா?" அப்படிங்கிற மாரி இங்க சேது வந்துட்டு ஒரு கட்டத்துல கோவப்பட்டு இங்க தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு, "இல்ல மாமா நான் காருக்கு முன்னாடியே நகர மாட்டேன். நான் சொல்றத நம்புங்க. பொய் சொல்லல மாமா. கொஞ்சம் கீழ இறங்கி வாங்க கார்லருந்து." அப்படிங்கிற மாரி இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு இங்க சேதுவ கூப்பிட்டோம். இங்க சேது வந்துட்டு, "இப்ப நகர போறியா இல்லையா?" அப்படிங்கிற மாரி இங்க சேதுவும் இங்க தமிழ் சொல்றது எதுவுமே நம்பாம, தமிழ்ச்செல்விய பார்த்து கோவப்பட்டு கத்திட்டு இருக்காரு. அப்பதான் அங்க இருந்த வசந்தியும் வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்விகிட்ட, "தமிழு வா தமிழு போலாம். மாப்பிள தான் நீ என்ன சொன்னாலும் நம்ப மாட்டார்ல. மாப்பிள இருக்க கோவத்துக்கு உன்ன என்ன பண்ணிற போறா தமிழு. வா தமிழு போலாம். கார் முன்னாடி இருந்து ஓரமா." அப்படிங்கிற மாரி இங்க வசந்தி வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்விய ஓரமா வர சொல்றாங்க. ஆனா இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு அங்க கார் கிட்ட இருந்து ஓரமா போகாம, அங்க காருக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க. இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு இங்க சேது கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. இங்க சேது வந்துட்டு எதுவுமே நம்புற மாரி தெரியல. உடனே அங்க காருக்கு முன்னாடி இருந்த தமிழ்ச்செல்வி வந்துட்டு வயித்துல கை வச்சுக்கிட்டு, "வயிறு வலிக்குது." அப்படிங்கிற மாரி வயித்த புடிச்சுக்கிட்டு அங்க காருக்கு முன்னாடி நிக்கிறாங்க. உடனே அங்க பக்கத்துல இருந்து பதறி போயிட்டு ஓடி வந்த வசந்திய வந்துட்டு, "தமிழு என்னாச்சு புள்ள? எதுக்கு வயிற புடிச்சிட்டு இருக்க? வயிறு எதுனா வலிக்குதா தமிழு?" அப்படிங்கிற மாரி இங்க வசந்தி பதறி போயிட்டு ஓடி வர, இன்னொரு பக்கம் இங்க கருப்பு வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்வி வயிறு வலியில காருக்கு முன்னாடி அழுதுட்டு இருக்கும். உடனே அங்க இருந்த கருப்பு பதறி போயிட்டு காரோட கதவு தொறந்துட்டு வெளிய வராரு. வெளிய வரவும் இங்க இங்க தமிழ்ச்செல்வியும் வயித்து மேல கை வச்சுட்டு, "வயிறு வலிக்குது." அப்படிங்கிற மாரி நின்னுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் அங்க வசந்தி வந்துட்டு எங்க கருப்புகிட்ட சொல்றாங்க, "தம்பி என்னாச்சு தெரியல தம்பி. திடீர்னு வயிறு வலிக்குதுன்னு அழுவுறா. தமிழ ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா." அப்படிங்கிற மாரி இங்க வசந்தி வந்துட்டு எங்க கருப்புகிட்ட சொல்லவும், உடனே எங்க கருப்பு வந்துட்டு இங்க போதையில உள்ள காருக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்க சேதுகிட்ட வந்து சொல்றாரு, "மாப்ள தமிழுக்கு வயிறு வலி வந்தது மாப்ள. தமிழ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போணும் மாப்ள. கார்ல ஏத்திக்கலாம் மாப்ள." அப்படிங்கிற மாரி இங்க கருப்பு வந்துட்டு இங்க சேதுகிட்ட கேட்கும்போது, அப்பதான் இங்க சேது வந்துட்டு, "மாமா அவ நடிக்கிறா மாமா. நீ உள்ள வந்துட்டு முதல்ல கார் எடு மாமா. ஊருக்கு போணும். நேரம் ஆயிடுச்சுல. கிளம்பலாம்." அப்படிங்கிற மாரி இங்க சேது சொல்லவும், அப்பதான் அங்க கருப்பு வந்துட்டு, இல்ல மாப்ள அந்த புள்ள நடிக்கல மாப்ள. அந்த புள்ளைக்கு உண்மையா வயிறு வலி தான் மாப்ள. நீ கொஞ்சம் மனசு வை மாப்ள. அந்த புள்ளைய ஹாஸ்பிட்டல் மட்டும் கூட்டிட்டு போயிடலாம். அந்த புள்ளைக்கு உன்ன விட்டா யாரு மாப்ள இருக்கா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க சேதுகிட்ட இங்க கருப்பு கேட்கும்போது, அப்பதான் இங்க சேது வந்துட்டு, "யோவ் மாமா நீ என்னய்யா சொன்னா கேட்கவே மாட்ற. சரி ஏத்து அவள கார்ல. போற வழியில எங்கனா ஹாஸ்பிட்டல் அப்படியே இறக்கி விட்டு போயிடுவோம்." அப்படிங்கிற மாரி இங்க சேது சொல்லவும், அப்பதான் இங்க கருப்பு வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்விய அங்க வசந்தியோட சேர்த்து இங்க கார்ல ஏத்திக்கிறாரு. இங்க தமிழ்ச்செல்விய இங்க வசந்தியும் காருக்கு பின்னாடி சீட்ல உட்கார வச்சுக்கிறாங்க. அதே நேரத்துல அங்க சீட்ல உட்காந்துட்டு இங்க தமிழ்ச்செல்வி வயித்து வலியில இருக்க. உடனே இங்க கருப்பு வந்துட்டு வேகமா கார் ஓட்டுறாரு. இந்த பக்கம் சேது வந்துட்டு இங்க போதையில என்ன பேச தெரியாம பேசிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல இங்க கருப்பு வந்துட்டு வேகமா கார் ஓட்டிட்டு அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிறாரு. ஹாஸ்பிட்டல் போயிட்ட பிறகு வேகமா வந்துட்டு எங்க தமிழ்ச்செல்விய கீழ இறக்கிட்டு எங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க.
வயிறு வலியோட இருக்க தமிழ்ச்செல்விய இங்க டாக்டர் வந்து கூட்டிட்டு போயிட்டு இங்க தமிழ்ச்செல்விய பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள போகாம இங்க சேது மட்டும் இங்க காருக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த நேரத்துல தான் இங்க கருப்பு வசந்தி மட்டும் தமிழ்ச்செல்விய ஹாஸ்பிட்டலுக்குள்ள கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம, அங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளயே வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்க டாக்டரும் இங்க தமிழ்ச்செல்விய பார்த்து முடிச்சிட்ட பிறகு இங்க தமிழ்ச்செல்விய கூட்டிட்டு வெளிய வராங்க. வெளில வரும்போது இங்க டாக்டர் வந்துட்டு இங்க வசந்திய பார்த்தும் கருப்ப பார்த்து சொல்றாங்க. அப்பதான் இங்க கருப்பு வசந்தியும் தமிழ்ச்செல்விக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாரி நின்னுட்டு இருக்கும்போது, அங்க டாக்டர் வந்துட்டு இங்க வசந்திட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க ஏற்கனவே கர்ப்பமா இருக்காங்களா? அப்படிங்கிற மாரி. இங்க டாக்டர் வந்துட்டு வசந்திட்ட கேட்கவும், அப்பதான் இங்க வசந்தியும் வந்துட்டு, "ஆமா டாக்டர், என் பொண்ணு முழுகாம தான் இருக்கா. என்னாச்சு அவளுக்கு? எதுக்கு திடீர்னு வயிறு வலி வந்தது?" அப்படிங்கிற மாரி. இங்க வசந்தி வந்துட்டு ஒரு மாரி பதட்டமா அங்க டாக்டர பார்த்து கேட்க, அப்பதான் இங்க டாக்டர் வந்துட்டு, "இல்லங்க, எதுவும் பயப்படுற மாரிலாம் இல்ல. அவங்க ஏற்கனவே கர்ப்பமா இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அதான் வந்துட்டு வயித்துல கரு வளருது. அதுக்கு தான் வந்துட்டு அவங்களுக்கு லேசா வயிறு வலி வந்திருக்கு." அப்படிங்கிற மாரி இங்க டாக்டரும் இங்க வசந்திகிட்ட சொல்றாங்க. அப்பதான் அங்க இருந்த கருப்பு வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்விய பார்த்துட்டு, "ஏம்மா தமிழே, நீ சொன்னது உண்மதானாம்மா? அப்ப நீ உண்மையாவே கர்ப்பமா தான் இருக்கியாம்மா? நான் கூட நீ சொல்லும்போது நம்பலம்மா. இப்பதாம்மா நம்புறேன்." அப்படிங்கிற மாரி இங்க கருப்பு வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்விட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த நேரத்துல தான் அங்க காருக்குள்ள இங்க சேது உட்கார்ந்து கோவப்பட்டுட்டு இருக்காரு. "யோவ் மாமா, எவ்வளோ நேரம் நீ போய் இன்னும் வரவே இல்லையே?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இங்க சேது அங்க கார்லருந்து கீழ இறங்கி ஹாஸ்பிட்டல் உள்ளயும் போயிறாரு. உள்ள போகும்போது தான் அங்க எதிர்ல வந்துட்டு தமிழ்ச்செல்வியும், வசந்தி அது மட்டும் இல்லாம கருப்பு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க சேது வந்துட்டு இங்க கருவ பார்த்துட்டு கோவத்துல பேச ஆரம்பிக்கிறாரு. "யோவ் மாமா, நீ என்னய்யா சொன்னா கேட்கவே மாட்ற? வந்து கார் எடுயா போலாம்." அப்படிங்கிற மாரி இங்க சேது வந்துட்டு கருப்புகிட்ட சொல்லிட்டு, இங்க கருப்புகிட்ட இங்க சேது இன்னொரு விஷயமே கேட்கிறாரு. அப்பதான் இங்க பக்கத்துல தமிழ்ச்செல்வியும், வசந்தியும் நின்னுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் இங்க சேது வந்துட்டு கருப்ப பார்த்துட்டு, "என்ன மாமா, என்ன சொன்னாங்க உள்ள டாக்டரு? இவ நடிக்கிறான்னு சொல்லியிருப்பாங்களே. இவ சொல்றது எல்லாமே பொய்யாவும், இவ பண்றது எல்லாமே நடிக்கிறது தான் மாமா இருக்கும். இவ கண்டிப்பா கர்ப்பமா இருக்க மாட்டா மாமா. டாக்டரே சொல்லியிருப்பாங்களே இவ நடிக்கிறான்னு." அப்படிங்கிற மாரிலாம் இங்க சேது வந்துட்டு கருப்ப பார்த்து கேட்கும்போது, அப்பதான் இங்க கருப்பு வந்துட்டு, "இல்ல மாப்ள, தமிழ்ச்செல்வி கர்ப்பமா இருக்கறனால தான் வயிறு வலி வந்ததுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க மாப்ள." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கருப்பு வந்துட்டு இங்க சேதுக்கு சொல்லவும், இது கேட்ட உடனே இங்க சேதுக்கு போதை தெரிஞ்சிட்ட மாரி, "என்ன மாமா சொல்ற? நீ இவங்க கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டியா?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, அப்பதான் அங்க கருப்பு வந்துட்டு, "இல்ல மாப்ள, உண்மைய தான் சொல்றேன். டாக்டரே வந்து சொன்னாங்க மாப்ள. அந்த புள்ள தமிழ் சொல்றது உண்மதான் மாப்ள." அப்படிங்கிற மாரி இங்க கருப்பு வந்துட்டு இங்க சேதுகிட்ட சொல்லவும், இத கேட்ட உடனே இங்க சேதுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாம வாயடிச்சு போய் நிக்கிறாரு. அப்பதான் அங்க இருந்த வசனி வந்துட்டு இங்க சேதுவ பார்த்துட்டு, "மாப்ள, உண்மதான் மாப்ள. தமிழ் வந்துட்டு இப்போ உண்டாயிருக்கா. உள்ள டாக்டர் அதான் சொன்னாங்க. நீங்க நம்பலனா கருப்புகிட்ட கூட கேளுங்க." அப்படிங்கிற மாரி இங்க வசந்தியும் இங்க சேதுகிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க சேது வந்துட்டு ஒரு கட்டத்துல இங்க தமிழ்ச்செல்வி உண்மையா வந்துட்டு கர்ப்பமா இருக்கா அப்படிங்கிற மாரி இங்க சேதுவும் நம்பிட்டாரு. அதுக்கப்புறம் இங்க சேது வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்விய பார்த்து திடீர்னு கேட்கிறாரு. "ஆமா, இப்ப எப்படி நீ திடீர்னு கர்ப்பமான? மொதல்ல நீ கர்ப்பமா இருக்கன்னு பொய் சொன்ன. அதுக்கப்புறம் இப்ப எப்படி நீ திரும்பி கர்ப்பமான?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க சேது வந்துட்டு ஒரு மாரி சந்தேகத்தோட இங்க தமிழ்ச்செல்விட்ட கேட்க, அப்பதான் இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு அங்க பக்கத்துல இருந்த வசந்தியும், கருப்பையும் வந்துட்டு கார்கிட்ட போக சொல்லிர்றாங்க. கார்கிட்ட போக சொல்லிட்ட பிறகு, இங்க தமிழ்ச்செல்வியும் இங்க சேதுகிட்ட தனியா பேசிட்டு இருக்காங்க. "என்ன மாமா, அதுக்குள்ளயே மறந்துட்டீங்களா? நம்ம ஊருக்கு போனப்போ உங்கள காணோம்னு சொல்லிட்டு அவங்கள தேடி காட்டுக்குள்ள வந்தால, அந்த காட்டுக்குள்ள வந்தப்போ ஒரு பள்ளத்தாக்குல நம்ம மாட்டிக்கிட்டோம்ல மாமா. அந்த பள்ளத்தாக்குல இருக்கும்போது நீங்க கூட அங்க இருந்த மரத்துல இருந்துட்டு ஒரு பழத்த அடிச்சு என்கிட்ட குடுத்தீங்களே, அத நீங்களும் சாப்பிட்டீங்களே. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த பழத்த சாப்பிட்டு தான் என்னாச்சு தெரியல மாமா. இப்பவாச்சும் நான் சொல்றது உங்களுக்கு ஞாபகம் வருதா மாமா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு இங்க சேதுகிட்ட சொல்லவும், அப்பதான் இங்க சேதுக்கு வந்து ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் இங்க சேது வந்து நம்பிறாரு தமிழ்ச்செல்வி கருவமா இருக்க காரணம் என்னான்ட்டு. அதுக்கப்புறம் தான் இங்க தமிழ்ச்செல்வியும் சேது வந்துட்டு அங்க காருக்கு பக்கத்துல இருந்த கருப்புகிட்டயும் வசந்திகிட்ட வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. நடந்து போகும்போது தான் இங்க சேது வந்து ஒரு மாரி தயக்கமா போயிட்டு இங்க கருப்புகிட்ட பேசிட்டு இருக்காரு. "ஆமா மாமா, அவ சொல்றது உண்மதான். அவ இப்போ கர்ப்பமா தான் மாமா இருக்கா. நானும் நம்புறேன்." அப்படிங்கிற மாரி இங்க சேது வந்துட்டு எங்க கருப்புகிட்ட சொல்லிறாரு. இத கேட்டவுடனே இங்க கருப்பு வந்துட்டு ஒரு சைடு சந்தோஷமா இருந்தாலும், இங்க கருப்பு வந்துட்டு இங்க சேது அடுத்து என்ன சொல்லப் போறான் அப்படிங்கிற மாரி ஒரு மாரி தயக்கத்தோட பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் இங்க சேது வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்விய பார்த்துட்டு, "இங்க பாரு, நீ இப்ப கர்ப்பமா இருந்தாலும், ஆனா நீ என்னைய ஏமாத்துனத எப்பயும் மறக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம எங்க வீட்ல இருக்க எல்லாரையும் வந்துட்டு அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டு போன நீ. இப்ப நீ கர்ப்பமா இருக்கிறத நெனச்சு எனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் கூட இல்ல. நான் சந்தோஷப்பட்டா கூட நீ என்னை ஏமாத்துனது தான் எனக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அதனால நானும் இல்ல, அப்பா கூட வந்து உன்ன இதுக்கு மேல ஏத்துக்க மாட்டாரு. நீ நல்லபடியா இப்ப வயித்துல இருக்க அந்த குழந்தைய மட்டும் வளர்த்துரு. அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு வேணா உன் கூட நான் இருப்பேன். ஆனா உனக்குன்னு வந்து நான் இருக்க மாட்டேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க சேது பேசுறத பார்த்தோனே, இங்க வசந்திக்கும், இங்க தமிழ்ச்செல்விக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இங்க தமிழ்ச்செல்விக்கும் அப்படிலாம் பேச பார்த்தோனே, என்ன பேச தெரியாம அமைதியா நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க வசந்தி வந்துட்டு இங்க சேதுகிட்ட, "என்ன மாப்ள இப்படி பேசுறீங்க?" அப்படிங்கிற மாதிரி இங்க வசந்தி ஒரு பக்கம் கேட்க, அதே மாரி எங்க கருப்பு வந்து கேட்டுட்டு இருக்காரு. "என்ன மாப்ள இப்படிலாம் பேசுற? இப்படி இருக்க நிலைமையில அந்த புள்ளைய அவங்க வீட்லயே வந்து தனியா விட போறியா மாப்ள?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க கருப்பு வந்து கேட்கும்போது, அப்பதான் இங்க சேது வந்துட்டு, "ஆமா மாமா, தமிழு அவங்க அம்மா, அப்பா வீட்லயே இருக்கட்டும். நம்ம வீட்லாம் வர வேணாம் அவ. அவ வந்தா அப்படின்னா கண்டிப்பா அப்பா திருப்பி தான் கோவப்படுவாரு. அப்பா வந்துட்டு எப்பவுமே மறக்க மாட்டாரு இந்த மாரி விஷயத்தலாம். அந்த அளவுக்கு எல்லாரையும் இவ ஏமாத்திட்டு வந்திருக்கா. அதனால இந்த விஷயத்த அப்பாகிட்ட பொறுமையா சொல்லி தான் வந்துட்டு அப்பாவ சமாதானப்படுத்தணும். அதனால
அப்பா சொல்ற வரைக்கும் நானும் வந்துட்டு இவள ஏத்துக்க மாட்டேன். ஆனா அந்த குழந்தைக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே நான் பண்ணுவேன் மாமா. ஏன்னா அது என் குழந்தை மாமா. அப்படிங்கிற மாரி தான் இங்க சேது பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே வந்துட்டு அங்க இருந்த வசந்தியும், தமிழ்ச்செல்வியும், கருப்பும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் என் கருப்பு வந்துட்டு சேது இப்படிலாம் பேச பார்த்தோனே, எதுவுமே பேச முடியாம அமைதியா நின்னுட்டு இருக்காரு. இங்க தமிழ்ச்செல்விக்கும் அடுத்த வார்த்தை என்ன பேசுறாம அமைதியா இருக்க. அதுக்கப்புறம் தான் இங்க வசந்திய பார்த்துட்டு இங்க சேது சொல்லிறாரு, "இங்க பாருங்க நான் போயிட்டு அப்பா கிட்ட இந்த விஷயத்த பொறுமையா சொல்ல பார்க்குறேன். ஆனா தமிழுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே நீங்க பண்ணி குடுக்கணும். அந்த குழந்தை வந்துட்டு நல்லபடியா வளரணும். உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா மாமா கிட்ட சொல்லுங்க. மாமா என்கிட்ட சொல்லட்டும். நான் வந்துட்டு அந்த குழந்தைக்கு என்னென்ன பண்ணணுமோ நான் பண்றேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க சேது சொல்லிறாரு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அங்க சேது வந்துட்டு திரும்பியும் தமிழ பார்த்துட்டு, "நாங்க கிளம்புறோம். வீட்டுக்கு போறோம்." அப்படிங்கிற மாரி இங்க சேது சொல்லிறாரு. அதுக்கப்புறம் தான் இங்க கருப்பு வந்துட்டு, "சரிம்மா தமிழு நீ பார்த்துக்கோம்மா. நான் மாப்பிள்ளைய கூட்டிட்டு கிளம்புறேன். உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லு தமிழு." அப்படிங்கிற மாரி இங்க கருப்பும் தமிழ்கிட்ட சொல்லிட்டு, இங்க வசந்திகிட்டயும் சொல்லிறாரு. தமிழ்ச்செல்வி பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாரி இங்க கருப்பு சொல்லிட்ட பிறகு, இங்க கருப்பு வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்வியும், வசந்தியும் வந்துட்டு அங்கருந்து ஆட்டோ புடிச்சு அங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுர்றாங்க. அதுக்கப்புறம் இங்க கார்ல ஏறிட்டு இங்க சேதுவும், கருப்பும் வந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போகும்போது தான் இங்க கருப்பு வந்துட்டு இங்க சேதுகிட்ட கேட்டுட்டு இருக்காரு. "சரி மாப்ள, இப்ப இந்த விஷயத்த வீட்ல எப்படி மாப்ள சொல்லப் போற? இப்ப தமிழ்ச்செல்வி வேற மாமா சொல்ற வரைக்கும் நீ ஏத்துக்க மாட்ட அப்படிங்கிற மாரி சொல்லிட்ட. இப்ப இந்த விஷயத்த மாமா கிட்ட எடுத்து சொல்லி மாமாவோட கோவத்த எப்படி மாப்ள குறைக்க போற?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க கருப்பு வந்துட்டு இங்க சேதுகிட்ட கேட்கும்போது, அப்பதான் இங்க சேது வந்துட்டு, "இல்ல மாமா, இந்த விஷயத்த நான் முதல்ல அப்பா கிட்ட சொல்லப் போறது கிடையாது. இந்த விஷயத்த முதல்ல சித்தப்பா கிட்ட சொல்லப் போறேன். சித்தப்பா கிட்ட சொல்லி இந்த விஷயத்த பொறுமையா பார்த்துக்கலாம். எடுத்த உடனே இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொன்னாலும், அப்பா சந்தோஷப்படுவாரு மாமா. ஆனா அப்பாவுக்கு கோவம் இருக்கும்." அப்படிங்கிற மாரி இங்க சேதுவும் சொல்லிறாரு. அதுக்கப்புறம் அங்க வீட்டுக்கு போயிறாங்க. இங்க கருப்பும் சேதுவும். வீட்டுக்கு போயிட்ட பிறகு இங்க சேது வந்துட்டு கருப்பு கிட்ட சொல்லி அங்க சன்னாசிய தனியா கூட்டு பேசிட்டு இருக்காரு. இங்க கூடவே கருப்பு இருக்காரு. அப்பதான் இங்க சேது வந்துட்டு நடந்த எல்லா விஷயம் சொல்றாரு. இந்த மாரி தமிழ்ச்செல்வி வந்துட்டு வாய் வயிறுமா இருக்கா சித்தப்பா அப்படிங்கிற மாரிலாம் இங்க சேது வந்துட்டு இங்க சன்னாசிட்ட சொல்லவும், இங்க சன்னாசியும் வந்துட்டு சேதுவே வந்துட்டு இந்த விஷயத்த சொல்லும்போது நம்பாம இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு, இங்க சன்னாசி வந்துட்டு இங்க சேது சொல்ற எல்லாத்தையும் நம்பிறாரு. அதுக்கப்புறம் தான் இங்க சன்னாசி சொல்றாரு. அப்பதான் இங்க சன்னாசி வந்துட்டு, "ஏப்பா சேது அதான் அந்த புள்ள தமிழ்ச்செல்வி இப்ப உண்மையாவே வாய் உயரமா இருக்கு சொல்ற. திரும்பியும் அந்த புள்ள கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு எதனா எண்ணம் இருக்காப்பா?" அண்ணன் வேற வந்துட்டு, அவங்க வீட்ல இருக்க யார்கிட்டயும் நம்ம பேச்சுவார்த்தையும் இருக்க விட சொல்லிட்டாரு. இப்போ என்ன சேது பண்ணலாம் அப்படிங்கிற மாரி இங்க சன்னாசி வந்துட்டு இங்க சேதுகிட்ட கேட்கும்போது, அப்பதான் இங்க சேது வந்துட்டு, "இல்ல சித்தப்பா, இப்போதைக்கு வந்துட்டு யாருக்கும் இந்த விஷயம் தெரிய வேணாம். நானும் வந்துட்டு அப்பா சொல்ற வரைக்கும் தமிழ்ச்செல்வி இப்போதைக்கு ஏத்துக்க மாட்டேன் சித்தப்பா. ஆனா தமிழ் வயித்துல இருக்க அந்த குழந்தை வளர்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்க சொல்லிட்டு வந்திருக்கேன் சித்தப்பா. இப்படிதான் இருக்கும்போது நம்ம பொறுமையாவே அப்பா கிட்ட சொல்லி புரிய வச்சுக்கிறேன் சித்தப்பா. நீங்க தான் வந்துட்டு அத பேசணும்." அப்படிங்கிற மாரி இங்க சேது வந்துட்டு சன்னாசிட்ட சொல்லுவோம். இங்க சன்னாசி வந்துட்டு, "சரி சேது சொல்ற மாரி செய்யலாம். ஆனா அதுவரைக்கும் வந்துட்டு அண்ணனுக்கு எதுவும் தெரிய வேணாம். ஆனா நீ அந்த புள்ள தமிழ்ச்செல்விக்கும், அந்த புள்ள வயித்துல குழந்தைக்கும் வந்துட்டு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணு சேது. இப்போதைக்கு வந்துட்டு இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாத. நானே வந்துட்டு பொறுமையா அண்ணன்கிட்ட இத பத்தி சொல்லிட்ட பிறகு, அதுக்கப்புறம் வீட்ல இருக்க எல்லாருக்கும் சொல்லிக்கலாம். அதுவரைக்கும் யாரும் எதுவும் சொல்ல வேணாம்." அப்படிங்கிற மாரி இங்க சன்னாசி வந்து சொல்லிறாரு.